மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வடித்த இந்த தனி தீர்மானம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். இது தனி தீர்மானம் மட்டுமல்ல, ஒரு தனித்துவமான தீர்மானம். தனித்துவமான தீர்மானம் மட்டுமல்ல, ஒரு மகத்துவமான தீர்மானம். மகத்துவமான தீர்மானம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் உரிமைகளை, தென்னிந்தியாவுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய தீர்மானம். இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம், பாராட்டுகின்றோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொன்னார்கள். தந்தை பெரியார் அவர்கள் சொல்லும் பொழுது, வடக்கில் இருப்பவர்கள் மட்டும்தான் குடிமக்களா, தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் மூன்றாம் தர குடிமக்களா என்று தந்தை பெரியார் அவர்கள் கேட்டார்கள். இதற்கு ஒருபடி மேலே போய் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசும் பொழுது, வடக்குக்கும் தெற்குக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. வடக்கை விட தெற்கில் இருப்பவர்கள் முற்போக்கானவர்கள், நாகரிகமானவர்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். நான் அந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய மாணவனாக, அவர் வழிவந்தவனாக இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சில செய்திகளோடு நான் சொல்ல முனைகிறேன். அதற்கு பேரவைத் தலைவர் அவர்கள் எனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக ஒன்றிய அரசு, பாஜக அரசு முன்வைக்கின்ற எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லது அதை கொண்டு வருகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கண்ணாடி அல்லது தந்தை பெரியாருடைய கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் அதற்குள்ள இருக்கின்ற சதி நமக்கு புலப்படும். வெளியில் பார்த்தால் அது சாதாரணமாக தெரியும். அதற்கு மேலே போய் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், இவர்கள் பேசுவதெல்லாம் சன்னியாசி போல பேசுவார்கள், ஆனால் செயல்படுவதெல்லாம் கசாப் கடைக்காரர்கள் போல் செயல்படுவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சனாதனவாதிகள் குறித்து பேசும்பொழுது சொல்கிறார். அப்படித்தான் இந்த தீர்மானத்தை அல்லது இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 16 அன்று கொண்டு வருவதற்கு முன்பு மகளிர் மசோதாவோடு சேர்த்து கொண்டு வந்து அதை எப்படியெல்லாம் அதை சதி செய்ய முடியும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இது குறித்து அமலப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இன்றைக்கு இந்த தீர்மானம், தனி தீர்மானம், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானம் ரொம்ப அவசியமானது. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை, தென்னிந்தியாவுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தீர்மானம் என்கின்ற அடிப்படையில் தான் சில செய்திகளை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 82 மற்றும் 170 ஆகியவற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகு தொகுதி மறுவரையறை ஆணையம் ஒன்று உருவாக்கப்பட்டு மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தொகுதி மறுவரையறை நடத்தப்பட இந்த சட்டப்பிரிவுகள் வழிவகுக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்தியாவில் இதுவரை 1952, 1963, 1973, 2002 ஆகிய ஆண்டுகளில் 4 முறை தொகுதி மறுவரையறை ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1973ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்கள் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான அரசு தீவிரமாக முன்னெடுத்து சென்றது. மக்கள் தொகை சீராவதற்கு முன்னர் தொகுதி மறுவரையால் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என கருதி 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகள் பரிசீலமைக்கப்பட்டு 1976ஆம் ஆண்டு 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அதில் மாற்றங்கள் செய்யாதவறு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகள் தடை முடிந்து 2002ஆம் ஆண்டு தொகுதி மறுவரையறை ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்போது பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான ஒன்றிய அரசு 84வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மேலும் 25 ஆண்டுகளுக்கு தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் இல்லாதவாறு தடையை நீடித்தது. அப்போது ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு எடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. எனவேதான் கடந்த 1973ஆம் ஆண்டு தொகுதி மறுவரையறை ஆணையம் இறுதி செய்த மக்களவைக்கான தொகுதிகள் எண்ணிக்கை 543 என்பது
கடந்த 50 ஆண்டுகளாக மாற்றப்படாமல் இருந்தது. இந்த பின்னணியினால் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரை தொடர்பான அரசமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கள் மக்களவையில் தோற்கடிக்கப்பட்டன. மக்களவையின் அதிகபட்ச இடங்களின் எண்ணிக்கையை 550 850 இடங்களாக உயர்த்தும் சட்ட மசோதா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்து உயர்த்தப்பட்ட எண்ணிக்கையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மசோதா ஆகியவற்றை கொண்டு வர ஒன்றிய அரசு முயற்சித்தது. பாராளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தும் 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2023ஆம் ஆண்டு அனைத்து கட்சிகளாலும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு நடத்தப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி தொகுதி மறுவரையறை தொடர்பான சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்ட அன்றுதான் 2023ஆம் ஆண்டு மகளிர் இடஒதுக்கீடு சட்டமும் நடைமுறைக்கு வந்தது என்று ஒன்றிய அரசு அறிவித்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள், இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவது ஒன்று, வெளியில் பேசுவது வேறு. நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கான அந்த தொகுதிகள் எப்போதும் பாதிக்கப்படாது என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள். ஆனால் இப்படியான ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சி செய்யவில்லை என்று வேறு பக்கமும் சொல்கிறார்கள். 2 நாடகங்களை நடத்துகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகின்ற விதத்தில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதற்கான ஒரு வழிமொழியைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். ஏனென்றால் மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை தற்போது 543 இடங்களின் அடிப்படையில் வழங்குவதற்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு எந்த தடையும் இல்லாத சூழலில் மகளிர் இடஒதுக்கீடு என்ற பெயரில் திட்டமிட்டு தொகுதி மறுவரையறையை உள்நுழைப்பதற்கு ஒன்றிய அரசு மேற்கொண்ட முயற்சியை இந்தியா கூட்டணி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலே தோற்கடித்தது. தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் எதிர்கொள்ளப் போகும் ஆபத்து குறித்து எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்பே எச்சரித்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டு குடியரசு தினத்து அன்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 12வது தீர்மானம் மிக முக்கியமானது. 2026ஆம் ஆண்டோடு இப்போதுள்ள தொகுதி மறுசீரமைப்பு முடிவுக்கு வருகிறது. அதன் பிறகு செய்யப்படும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இப்போதே வந்துவிட்டது. மாநிலத்தின் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் பிரிக்கப்படுவதால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மக்களவை தொகுதிகள் குறையும் என தெரிகிறது. இதனால் உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்களே பிரதமர் ஆவதற்கும் கேபினெட் அமைச்சர்களாக நியமிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். இதனால் மாநிலங்களுக்கு இடையே சமத்துவமற்ற நிலை ஏற்படும். இன்றைக்கு இருக்கின்ற அந்த சமத்துவத்தை தகர்ப்பதற்காகத்தான் இந்த நிலையை, இந்த சதியை ஒரு சட்ட மசோதாவாக கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்று அன்றைக்கே எச்சரித்திருக்கிறார் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். கடந்த ஆண்டு 5/3/2025 அன்று தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழ்நாடு அரசு நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்திலும் சமீபத்தில் 8/8/2026 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களது தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பங்கேற்ற எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்தியாவில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றமின்றி இப்போது இருக்கும் அதே எண்ணிக்கையிலே தொடரலாம். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே வைத்துக் கொண்டு தேவையெனில் மாநில சட்டப்பேரவை தொகுதிகளை மறுவரையறை செய்யலாம் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி ஒன்றிய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான அரசமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கள் குறித்து விவாதத்தில் மக்களவையில் பேசிய எமது தலைவர், மகளிர் இடஒதுக்கீட்டில் அரசமைப்பு சட்டத்தின்படி SC/ST பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு, ஆனால் OBC பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் தொடர்பான இடஒதுக்கீட்டை ஆதரிப்பவர்களுக்கான கருத்தை அன்றைக்கே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். OBC பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பெண்கள் தங்களுக்கும் மகளிர் இடஒதுக்கீடு கேட்பார்கள் என்று அஞ்சியே OBC பெண்களுக்கு மகளிர் இடஒதுக்கீடு தரக்கூடாது என்பதற்காக இப்போது தொகுதி மறுவரையறையுடன் மகளிர் இடஒதுக்கீட்டை கொண்டு வர ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது என்றும் OBC பெண்களுக்கும் மகளிர் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும்,
அதுவும் 33% மகளிர் இடஒதுக்கீடு 50 என உயர்த்தப்பட வேண்டும் என்று ஒன்றிய பாஜக அரசு RSS வழிகாட்டுதலின் பிற்படுத்தப்பட்ட சமூக பெண்களுக்கு எதிராக மேற்கொண்டிருக்கும் சதியை அம்பலப்படுத்தி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களின் உரிமை குரலாக எமது தலைவர் மக்களவையில் அன்றைக்கு முழங்கினார். அதைத்தான் இன்றைக்கு நான் இந்த அவையிலே சொல்கின்றேன். நிறைவாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களும் ஒடிசா, மேற்கு வங்கம் முதலான மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போது இருக்கும் விகிதத்தை விட குறையும். ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் முதலான இந்தி பேசும் மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதன் பின்னர் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் ஒரு கட்சி அதிக எண்ணிக்கையில் இடங்களை கைப்பற்றினால் அது இந்தியாவே ஆளக்கூடிய ஆபத்தான நிலை உருவாகும். இதன் காரணமாகத்தான் தென் மாநிலங்கள் முற்றிலுமாக அரசியல் செல்வாக்கு இழந்துவிடும். வடக்கின் ஆளுகைக்கு கீழ் தெற்கு சுருக்கப்படும். மீண்டும் வடக்கே ஆளும், தெற்கு தேயும் என்கின்ற அடிப்படையில் தான் தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் இஸ்லாமியர்கள், தலித்துகள், பழங்குடிகள் வலுவாக உள்ள தொகுதிகளில் அவர்கள் பிரதிநிதித்துவம் பெற்றுவிடாதபடி மாற்றியமைக்கும் செயல்பாட்டையும் ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. எனவே சட்டப்பேரவை தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டால் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட மத சிறுபான்மையினர் வாக்குகளுக்கு மதிப்பிருக்கும் வகையில் தொகுதி எல்லைகளை வரையறுக்கப்பட வேண்டும். தலித்துகளின் தனி தொகுதிகளை வரையறுப்பதற்கும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்தபின் அதன் அடிப்படையில் தனி தொகுதிகள் சுழற்சி செய்து எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி முற்போக்கான கொள்கைகளால், மக்கள் நல திட்டங்களால், சமூக பொருளாதார கல்வி தளங்களில் வளர்ச்சி கண்டு நாம் சிறந்து விளங்கிடும் சூழலில் அதற்காக நம்மை தண்டிக்கும், நம்மை பின்னுக்கு இழுக்கும் தொகுதி மறுவரையை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த தனித்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். கூடுதலாக இதை மாற்றம் என்று சொல்கிறார்கள். மாற்றம் என்பது வளர்சிதை மாற்றமா, தேய்சிதை மாற்றமா என்பதை நாம் விவாதிக்கலாம். ஆனால் இந்த தொகுதி மறுவரையறை மூலமாக இது ஒட்டுமொத்தமாக வடக்குக்கு மட்டும் வளர்சிதை மாற்றமாக இருக்கும், தெற்குக்கு இது தேய்சிதை மாற்றமாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும்